ஆக்டர் சியான் விக்ரமோட ஆக்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வந்து ரொம்ப நாள் எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்த தங்கலன் படத்தை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து இப்போ வரையுமே வந்து சியான் விக்ரம் ஃபேன்ஸும் சரி, அதே மாதிரி எல்லா சினிமா ஃபேன்ஸும் சரி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுற மூவினா தங்கலன் தான் சொல்லணும். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட்டான 2 பேர் ஒன்றா சேரும் போது, அதாவது டேரக்டர் பா ரஞ்சித் ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து டேரக்டர், அதே மாதிரி ஆக்டர் சியான் விக்ரமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்டர். ஸோ 2 பேரும் ஒன்றா சேரும்போது அது அவுட்புட் வேறு மாதிரி தான் வரும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஆகஸ்ட் 15 தங்கலனை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ட்ரைலர், சாங்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் கீழே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்ல நடக்கிற ஒரு ஸ்டோரி தான். அதாவது ஒரு 17 18 நடக்கிற ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி நம்ம பா ரஞ்சித் இந்த கதையை எழுதியிருக்காரு. அதாவது இந்த கதையை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் ஸ்டோரியை இன்ஸ்பிரேஷன் பண்ணி நிறைய ரூமர்னு சொல்லிட்டு நிறைய ஃபிக்ஷனல் சொல்லிட்டு ஏகப்பட்ட எல்லா ஸ்டோரியும் கலந்து ஒரு கலவையாக தான் எடுத்து வச்சுருக்காரு டேரக்டர் பா ரஞ்சித். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஆக்டர் சியான் விக்ரம், பசுபதி, பார்வதி, மாளவிகா மோகன் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம ஜி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் நம்ம பா ரஞ்சித். இந்த படத்தை ஆகஸ்ட் 15 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி இந்த படத்துலேருந்து ட்ரைலர் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ட்ரைலரில் வந்து எல்லா மியூசிக்கும் வந்து வேறு மாதிரி பிரித்து மேய்ஞ்சிருக்காரு நம்ம ஜி பிரகாஷ். கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் ஒரு நேஷ்னல் அவார்ட் கன்ஃபார்மும். அதாவது ஒன்றும் இல்லை, 3 சொல்லலாம். ஒன்று டேரக்டருக்கு, இன்னொன்றுக்கு வந்து மியூசிக் டேரக்டருக்கு, இன்னொரு வந்து ஆக்டருக்கு, எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து 3 நேஷ்னல் அவார்ட் கன்ஃபார்மு. கண்டிப்பாக மேபி வந்து இந்த படத்தை ஆஸ்காருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பா ரஞ்சித் இந்த படத்தை வந்து எங்கே கொண்டு போக போகிறாருன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரைலரில் இவங்க சொன்ன கதையை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா கேஜிஎஃப்ல வாழ்கிற ஒரு மக்கள் அவங்களுக்கு தேவையான வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ எங்கேருந்தோ வந்த வெள்ளைக்கார படப்பா. ஸோ அந்த வெள்ளைக்கார துறைங்கெல்லாம் வந்து உதவி மக்கள் கிட்ட கேட்கும் போது சரி நாங்கள் பண்ணலாம்னு சொல்லிட்டு போவாங்க போல். அங்கே சுரங்கத்துக்கே பாதுகாக்க ஒரு அங்கே ஒரு இனம் வாழுவாங்க. ஸோ அந்த இனத்துக்கும் இவங்களுக்கும் நடக்கிற ஒரு போர் தான் இந்த கதையாக இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. கடைசியில் இவங்க அந்த தங்கத்தை அடைஞ்சாங்களா இல்லையா, இதுதான் கதையை எடுத்திருக்காரு போல். நம்ம பாரு ட்ரைலரில் பார்த்தாவே இந்த கதை வந்து ஓரளவுக்கு சிங்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் ட்ரைலரை கட் பண்ணி வச்சுருந்தாரு பாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டோரியாக வந்து இது நாம் ஓனாக க்ரியேட் பண்ணும்போது ஏகப்பட்ட திங்க் வந்து நம்ம மைண்டில் போயிட்டு தான் இருக்கும். பாரஞ்சு டேரக்டரோட மைண்ட் செட்டுன்னு ஒன்று கண்டிப்பாக வந்து தரமாக தான் கட் பண்ணி வச்சுருப்பாரு. எல்லா விஷுவல்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட காம்போவில் வந்த ஃபஸ்ட்டு மூவி எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான புக்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நானும் என்னோடய டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களோட டிக்கெட்டை புக் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க.